Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் 2024ல ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல நம்ம எந்த காலேஜஸ்லாம் வைக்கலாம்ன்றதை நம்ம இப்ப சென்னை சைடுல பார்க்க போறோம். அண்ட் இன்னும் நிறைய காலேஜஸ் கோயம்புத்தூர் அண்ட் உங்களுக்கு திருச்சி, நாமக்கல் இந்த மாதிரி வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம், வீடியோலயும் டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு நம்ம சென்னை சைடு மட்டும் பார்க்கலாம். இப்போ சென்னை சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜஸும் நான் சொல்றேன் அண்ட் அனானிசிட்டி அஃபிலியேட்டடும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்டானமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னி காலேஜ், சென்னையில வந்து அக்னி காலேஜ் வந்து இப்போ அட்டானமஸா இருக்கு, ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்டும் டீசெண்டா இருக்கு, நீங்க அந்த காலேஜஸ்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யூஷா காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் லொக்கேட் ஆயிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக்ஸ் பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து ஓவராலா வந்து நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பெரி காலேஜ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரின்ஸ், அதுக்கப்புறம் JNN காலேஜ் அண்ட் வந்து சென்ட் பீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெருசலம் காலேஜ். இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே வந்து சென்னையில் லொக்கேட்டாக இருக்க காலேஜ் தான். ஓரளவுக்கு டீசென்டான காலேஜ், ரொம்ப லோ லெவல் சொல்லாமல் ஓரளவுக்கு டீசென்டான காலேஜ்ன்றதை நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா டாப் காலேஜஸ் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி காலேஜஸ் ஓரளவுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா பிளேஸ்மெண்ட் டீசெண்டாக இருக்கும். நம்ம வந்து அகாடமிக்ஸும் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இப்போ எல்லாரும் CSE ITயை வந்து சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான காலேஜஸில் EEE சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்போ 130+ உங்களோட கட் ஆஃப் வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ITலாம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா EEEயும் வைங்க. இல்லை 130க்கு கீழே இருக்குன்னா நீங்கள் வெறும் CSE IT மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா இதை 130 to 140ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 130 கீழே இருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன காலேஜஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து EEE, ECE இல்லை உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடாதுன்றது கிடையாது. ஃபியூச்சர்ல எதுக்கு வேணாலும் ஸ்கோப் வரலாம். இதுக்குதான்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால வந்து உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் வந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்க செக் பண்ணாலும் தெரியும். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. மற்றவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இல்லை வீட்டில் சொல்றாங்கன்றதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ CSE டிபார்ட்மெண்ட் படிச்சா என்ன பண்ண முடியும், அதில் என்னெல்லாம் இருக்குன்றத நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. உங்க கையில ஃபோன் இருக்கு, கூகுள் இருக்கு, எல்லாமே இருக்குன்றதுனால நீங்க சர்ச் பண்ணி பார்த்து தெளிவான முடிவாயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான காலேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள்லயும் போயிட்டு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த காலேஜஸ்ல லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ரவுண்ட் 3ன்றது 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதனால நம்ம கரெக்டாக சாய்ஸ் லிங்க் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அது எப்படி பண்ணணும்ன்ற ஐடியா இல்லைனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். அண்ட் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.